நான் விளையாட்டுக்கு சொல்லல, நீங்க சிரிக்கிறீங்க. குத்துது, பனி கொட்டுது தெரியுது, பனி கொட்டுது தெரியுது. நீங்க நாளைக்கு போய் தூங்கிடுவீங்க, நாங்க இப்ப பனியில நனைஞ்சிட்டோம். ஆமா, நாளைக்கு தேதி கொடுத்தவனே நினைச்சு பார்க்கலாம். நாளைக்கு விட நாளானிக்கு தான் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். தொண்டை சிக்கிச்சுன்னா அவங்க சொல்லுவான், என்னடா காசு வாங்கிட்டு குடிக்க வர போறாங்க, உங்களை பூரா செட்டில் போட்டு கழுவிட்டாங்க, போட்டு கழுவி சுடுதண்ணி ஊற்றி கழுவி கிளாஸ். ஆனா அண்ணன் நேற்று குட்டியாந்து நாளைக்கு தான் அனுப்பி. நடுவர் அவர்களே நிறைய சொன்னாங்க, பெண்களுக்குத்தான் பொறுப்பு, அந்த பெண்களின் பொறுப்பால தான் ஒரு குடும்பம் நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாங்களே. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு குடும்பத்துல சண்டை வராத குடும்பம் ஏதாவது இருக்கா உலகத்துல? இல்ல. ஏன்னா யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தை எடுத்துக்க, உங்க குடும்பத்தை எடுத்துக்க, அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலையா? இல்ல வராம தான் போயிருமா? இல்ல வராம தான் நாங்க விட்டுருவோமா? நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படி ஒண்ணு நடக்காம விட்டுருவோமா? ஆமா, அந்த அந்த இது உங்களை கூட்டியாந்து நல்லா புண்ணியம் பண்ணுங்கிறான், நல்லா கும்பாபிஷேகத்துல புண்ணியமான வார்த்தைகளா சொல்றாங்க. நடுவர் அவர்களே, சண்டை வராத குடும்பம் இங்க இல்ல இல்ல இல்ல. அப்படி சண்டை வரும்போது இங்க இருக்கிற தாய்மார்கள் உங்க பாதம் பணிஞ்சு கேட்டுக்கிறேன், அப்பாக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், என்ன தெரியுங்களா? குழந்தைகள் பக்கத்துல இல்லாதப்ப தயவு செய்து புருஷ பொண்டாட்டி சண்டையை வச்சுக்கலாம். உண்மைங்களா? ஏன் தெரியுங்களா? நாம பேசுற வார்த்தையை குழந்தைங்க கேட்கும். அன்னைக்கு அப்படிதானே அப்பா அம்மா கிடையில சண்டை, இந்த அம்மா அவரை திட்டுது, அவரு அந்த அம்மாவை திட்டுறாரு. என்ன தெரியுங்களா? ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டா. பையன் கேட்டான், அம்மா நான் யாருமா, நீ சும்மா குட்டி சாத்தான். 10 நிமிஷம் ஆச்சு, சண்டை ஓஞ்சுது. அம்மாட்ட கேட்டான், பையன் ஓடி வந்து, அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமா? அம்மா சொன்னா, பேய் ஒப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழி இருப்பாரு, நான் தான் பிசாசு. தண்டம் உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம். முண்டம் நம்ம வீட்டுல இருக்கிற சேர சோபாலாம் முண்டம். ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாருங்க, பெரியப்பாவா, அந்த பையனோட பெரியப்பா. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மான்னு கேட்டார். சொன்னான் பாரு, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. என்ன ஆனா பெரியப்பா, நீ ஒரு ஜென்மத்துக்கும் உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு பையன் தூக்கிட்டு ஓடிட்டான் நடுவர் அவர்கள். அவன் அட்ரஸ் சொல்ற, நானே போக மாட்டேன். உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, பசங்கங்கிற படத்துல ஒரு அழகா ஒரு வசனம் கொடுத்தாங்க, என்ன தெரியுங்களா? முதல்ல இந்த மாதிரி வைங்க அம்மா. பசங்கங்கிற படத்துல ஒரு அழகான வசனம் கொடுத்தாங்க, என்ன தெரியுமானே? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க முன்னாடி நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணுமா இல்லையா? சாப்பாயிடுச்சு தெளிவா, முதல் மாதிரி வைங்க. உண்மையா நடுவர் அவர்களே, அதனாலதான் பாட்டுல கொடுத்தா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினி, அன்னை வளர்ப்பினி தாராரோ என்று தாராட்ட, இன்னும் யார் யாரோ தாராட்ட. நான் கேட்கிறேன் நடுவர்களே, அந்த மாதிரி அந்த யாரை ஒரு எஸ்கிமோ மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர். இல்லடா, அவன் நம்ம இந்த பக்கம் கூட்டம் வரமாட்டான்டா. அவருக்கு ஒரு லிமிட் வச்சிருந்தாரு, அவன் தேடி போகணும்னு. என்னைக்கு வருவான் நடுவர் அவர்களே? உண்மையிலேயே உலகத்திலேயே நம்ம தமிழ் மாதம் 12 மாதங்கள்ல நீங்க எந்த மாதம் நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆமா, ஆனா ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சி கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா வரணும்னு தான் சொல்லுவேன். எந்த மாதம் தெரியுமானே? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கார்த்திகை மாதம் தான். ஓ, கார்த்திகை மாதம் நிகழ்ச்சிக்கு வரமாட்டீங்க? ஆமா, கார்த்திகை மாசம், கார்த்திகை மாசமா இருந்தேன். கார்த்திகை மாதம்னா நான் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன். என்ன காரணம்? உண்மையிலுமே இங்கே இருப்பீங்க. இந்த கார்த்திகை மாசம் முதல் தேதி அப்படியே மாலை போட்டு அப்படி சபரிமலைக்கு போறவங்க ஒரு கைதட்டல் கொடுங்க. எத்தனையோ பேர் இருப்பாங்க நம்மளுடைய பொம்மகல்லில் இருந்து கூட. உண்மையிலே எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன், அப்பா கார்த்திகை மாசம் பிறக்க போகுது, எனக்கு 24 பக்கம் ஆயிடுச்சு, கார்த்திகை மாசம் பிறக்க போகுது, எப்பப்பா மாலை போடலாம்? கால் மண்டலமா, அரை மண்டலமா, ஒரு மண்டலமா, எப்படி பாருங்க 365 நாள் மாலை போடலாம். அவ்வளவு பக்தியாடா. நான் சொன்னேன், இப்ப எப்ப போடலாம் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஏப்பா யோசிக்கிற? அந்த கார்த்திகை மாசம் முதல் தேதி மாலை போட்டு
அந்த ஐயப்பனை பார்த்து அப்படியே மனசுருகி அந்த அப்படியே அதிகாலை குளிர்ல நீராடிட்டு நம்ம வீரமணி சாமியோட பாட்டை பாடினா அது ஒரு சுகம் இருக்கு. ஆஹா, கொஞ்சம் கேட்க கொடுக்கும். ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாடுக்கு மத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாடுக்கு மத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாடுக்கு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணித்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன் பார்க்க வேண்டியே தவமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன் பார்க்க வேண்டியே தவமிருந்து திருமுடி எடுத்து எரிவேலி வந்து ஒருவராக பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை கொள்ளுது ஐயனின் அருமலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. கைதட்டு வருதா இல்லையா நான் கேட்கிறேன். இந்த அவங்க கும்பாபிஷேகத்தினால மாலை போடாம இருந்திருப்பாங்க போல. ஆமாண்ணே, நான் கேட்கிறேன் தங்கச்சி வீட்டில் போட்டிருக்காங்களா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இதை பாடின உடனே மறுபடியும் சொன்னா 365 நாளும் மாலைன்னா ஐயப்ப மேல அவ்வளவு மரியாதை பக்தியா ஐயப்ப மேல சாகர வரைக்கும் மரியாதை உண்டுடா. ஆனா ஏன் 365 நாளும் மாலையில இருக்கலாம்னு சொன்னேன் தெரியுமா? மாலை போட்டா தாண்டா வீட்டுல மரியாதையே கிடைக்குது. உண்மைதான்டா. இது ஒண்ணு அண்ணே. இந்த மாலை போடுறோம்னு சொல்லி எங்க ஊர்ல 3 பேர் சரி நாளைக்கு கார்த்திகை மாசம் பிறக்குது மாலை போட போறோம்னா 3 நாளா முன்னாடியே தண்ணி அடிச்சு எடுத்துடுறாங்க. அப்ப மாலை போடுறேன்னா நான் மாலை போடுறேன், நான் மாலை போடுறேன், மாலை போடுறேன் தெருவா சொல்றான். மாலை போடுறேன்னா மாலை போடுறேன். பட்டு 1ஆம் தேதி மாலை போடணும். முதல் நாள் போட்டவன் படுத்தவன் 3 நாள் ஆச்சு எந்திரிக்கிறது. மாலை போடுற தங்கோரா சொல்றாரு, அவருக்கு மாலை போட்டாங்க. உண்மையிலே பக்தியா இருக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, சொல்லுங்க. பொதுவாக இறைவன்கிட்ட நம்ம என்ன மனதுருக வேண்டி என்ன நினைச்சு நம்ம மாலை போடுறோமோ அது கண்டிப்பாக அந்த ஐயப்பன் கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது யார் மனசு சொல்லக்கூடாது. நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம்னா அது நடக்கும். அது மாற்றமே கிடையாது. சக்தி உள்ள சாமி. இப்போ இங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களே, இன்னைக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டீங்கன்னா நினைச்சது நடக்கும். உண்மையில என்ன வேணும்னா ஆம்பளை பிள்ளை வேணும் வேணும்னியா? உனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டிட்டு எது வேணும்னாலும் நடக்கும். வேண்டது பெருசு இல்லை, வேண்டிட்டு வீட்டில் இருக்கணும். திரும்ப இதுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா நிர்வாக பொறுப்பாக இங்கே இருக்கணும். நான் வீட்டுக்கு போகணும்டா. நடுவர் அவர்களே, உண்மையா அண்ணன் சொன்னாரு, இந்த பாருப்பா மாலை போட்ட நேரத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் சொல்லுங்க. மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் அண்ணிட்டு ஒரு கப் காஃபி தானே கேட்டேன். ஒரே ஒரு கப் காஃபி. எங்க அண்ணி சொல்றது அப்படியே நம்ம பொம்மஹள்ளியில சொல்றேன். வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போனா காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, அடுப்பு சாமியில வச்சு சாமி
சிலிண்டர் சாமியில் ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, சிம் சாமியில் வெச்சு சாமி, லைட்டு சாமியில் டொப்பு சாமியில் சுட்டு சாமி, அடுப்பு சாமியை பத்த சாமி வெச்சு சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, ஸ்டூல் சாமியில் வெச்சர சாமி, கை சாமியில் பற்றாம சாமி, நாக்கு சாமியில் சுற்றாம சாமி, டமக் சாமி மெல்ல ருசிச்சு குடிச்சிட்டு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, வெள்ளைக்கு சாமி, வெயில் சாமியில் காய வச்சவே சாமி. சாமிதான் மலைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. ஓ அண்ணனை தேடி நான் போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல. அண்ணிட்ட கேட்டேன், அண்ணி அண்ணன் எங்க? அது எங்க தெரியுதோ? நான் கேட்கிறேன், அது எங்க தெரியுதோ? குழாயெல்லாம் சாமியாச்சுல்ல. ஆமாடா. குழாயெல்லாம் சாமியாச்சுல்ல. தொட்டு கழுவுற சபீனா பொடியெல்லாம் சாமியாச்சுல்ல. ஆனா அண்ணனுக்கு மரியாதை பார்த்தீங்களா? அது எங்க தெரியுதோன்னு. அதனாலதான் கண்ணதாசன் பாடுனா, பெண்டாட்டி சொல்லெரும்பு பிள்ளைகள் சுல்லாணி, சுல்லாணிக்கும் சொல்லெரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எங்காலம்னு கேட்டான் கண்ணதாசன். கேட்டதோட மட்டும் இல்லாம ஒரு பாட்டை கொடுத்தான் நடுவர் அவர்களே. எனது கைகள்